ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வட்டவாடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப கொஞ்சம் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ஒரு லாங் ட்ராவல். 35 கிலோமீட்டர்ஸ் லாங் ட்ராவல் கிடையாது, ஒரு சின்ன ட்ராவல் தான். பட் ஆனால் நான் கண்டினியூவாக வீடியோ எடுத்தனால ட்ராவலே நிறைய வீடியோ இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊட்டி பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல நல்ல வியூலாம் நம்ம பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வட்டவாடா போகிற லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேகமலை மாதிரி தான் இருந்தது. 2 பக்கமும் அந்த டீ அந்த ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் பள்ளத்தாக்கு மாதிரி, அந்த பள்ளத்தாக்கில் நிறைய டீ ஃபார்மிங், அந்த தேயிலை தோட்டம் தான் அதிகமாக இருந்தது. போகிற லைன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருந்தது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் நம்ம காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வீடியோ ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கேம்ப் நிறையா இருந்தது. மிலிட்ரி கேம்பில் மிலிட்ரி மேனும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் நம்ம கீழே இறங்கி ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுக்கிறதுக்கு எந்தவித பர்மிஷனும் அலோடு கிடையாது. ஸோ அதனால் ட்ராவல் காரில் தான் போயிட்டுருந்தோம். சில வீடியோ லாங்காக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடப்பாக ஓட்டிகிட்ருக்கோம். வாங்க டீட்டெயிலையாக பார்ப்போம். ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ஏரியா வந்துருக்கோம். செக் போஸ்ட்லேயே ஒரு அடுத்த 5 கிலோமீட்டருக்கு வண்டியை எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரி கிராஸ் ஆகுமா, படையப்பாலாம் வருமா. ரொம்ப மூணார் ஆரம்பிச்சிலேருந்து படையப்பான்னு சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்கலாம். அதாவது வருதான்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. எங்கள் ஊரில் மழைக்காலத்தில் இப்படிதான் இருக்கும். புயல் உருவாயிருந்தால் இப்படிதான் இருக்கணும். ஆனால் இவ்வளோ கூலிங் இருக்காது. புயல் வந்தால் கிட்ட தான் இருக்கும். என்ன பண்ணுறா, வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கா. இங்கே கண்ணையா அருமையாக டிரைவிங் பண்ணிருக்காப்புல. 5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் கண்ணன்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்காரு. 5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் ஒன்று வருது. 5 கிலோமீட்டர்ஸ் டூவீலர் நிறைய தமிழ்நாட்டு டூவீலர் தான் வாடகை எதுவும் விடுவாங்களான்னு தெரியல. முன்னாடி வந்துடா எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு கவர் பண்ணு, அப்படி வச்சுக்க. போனை விட்டுறாத ஐசுது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நேற்று இங்க வராம தப்பு பண்ணியாச்சு. நேற்று எங்க வந்துருக்கா வட்டவாடாவுக்கும் காந்தலூருக்கும் போயிருக்கணும். செம வியூங்க. வண்டி எடுத்து இங்கெல்லாம் நிப்பாட்ட கூடாது. Do not enter in this. உள்ள போகக்கூடாது. அழுதம்பல இதெல்லாம் பார்த்தா எங்கெல்லாம் நிக்குதுங்க. அவெல்லாம் இது என்னோடது கெஸ்ட் ஹவுஸ்.
brothers. காலில் பிளேட் இல்லையா? அதுகளுக்கு காலில் பிளேட் இல்லையா, ஓடிடுமா? அதெல்லாம் தப்பிக்க முடியாது. சரம்பராயம் ஒரு கரடி காரி தூப்புறோம். போனெல்லாம் அடிக்க முடியாது. பாம்பு அடிக்க. நைஸ் நைஸ் நைஸ். மூலிகை வாசம் வருது. அந்த ஸ்மெல்லு ஆரஸ்பதி ஸ்மெல் வருது. பொருளாதார எடுத்து போய் விறகு வைக்கிறானுங்க. இருந்தது அருமையா இருக்கு. அதான் எரிஞ்சிருக்கு. தீ பறவை எரிஞ்சிருக்கு. கேட்டீங்களே எதுக்கு எடுத்து வந்தேன். இந்த குளிரெல்லாம் வந்து ரசிக்கணும். பரவாயில்ல, ஜுரம் வந்தாலும் பரவாயில்ல. சாப்பிடு. அன்னைக்கு ஆஃபீஸ் போனேன். லீவு போட்டுப்பேன் எங்கள் ஐயாட்ட சொல்லிட்டு. எனக்கு ஃபீவர் சார், வேற எங்கேயும் நம்மளனா எதாவது சச்சிட்டு வேணா கேளுங்க. நான் டூர் போனதுனால எனக்கு ஜுரம் வந்துருச்சுப்பேன். இங்கடா கையை ஆஃப் ஆயிட்டா. கண்டிப்பா சார். சார் ஹெல்ப் பண்ணுங்கிற அப்புறம் இழுத்துக்கிறேன். முளையால போகுது. இந்த கையை கரெக்டாக உள்ள விட்டு அவசரம் விட்டு வேற எங்கேயும் வேற பாதையில் விட்டுட்டேன். மேங்க்ரோவ் நம்ம ஊர்ல இருக்க பைன் ஃபாரஸ்ட். பைன் கிடையாது. ஜர்கின்னு பொறுத்துனா நான் படுற பாடு இருக்க. ஒரு பக்கம் போட்டேன். போட்டேன் பிரதர். வெற்றிகரமாக இருந்தாச்சு. முடிஞ்சிச்சா? ரெஸ்ட் கேட்குறியா? இங்கே டான்ஸ் ஆடுறாங்க. போடு. ஓட்டுக்காக பாட்டுக்க பிஜேபி. காப்பரேட் வந்துருப்பது. தமிழ் எஸ் ராஜேந்திரங்க. தமிழ்டா பட்டாடா. தமிழடா. ஒரு பேர் தான் ஃபுல்லா இருக்காங்க மூணாறுலேருந்து. ராஜேந்திரன் ராஜா. ரெண்டு தொகுதி தான் நினைக்கிறேன். ஒரு தொகுதி தான் நினைக்கிறேன். பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு. தேனி எப்படி வளர்க்குறாங்க, அது என்ன பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம வந்திருக்கோம். நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அங்கே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணி தேனும் மகரந்தமெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, ராணியை பாதுகாக்கிறது எல்லாமே ஃபீமேலோட வேலை தான். ஃபீமேல் கொண்டு வர்ற தேனும் மகரந்தமும் சாப்பிட்றது மட்டும்தான் மெயிலோட வேலை. இந்த கூட்டில் ஒரு சோம்பேறி இது ராணியுமாயிட்டு மெயிட் பண்ணுறதோட மெயில் பீஸ் டெத் ஆயிடும்.
கியூன்பி ஒரு நாளைக்கு 2000 எக்கு ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னு ஃபீமேலுக்கு தெரிஞ்சுட்டா ஃபீமேலே அவங்கள கொண்டுட்டு வேற ക്യൂനെ സെലക്ട് பண்ணி எடுப்பாங்க. அது எப்படின்னா இந்த ഫീമെയിൽ ബീസോட ഏറ്റവും പ്രായം കുറഞ്ഞ ബീസ് இருக்குதுല്ലേ അഡൽട്ട് ബീ 1 തൊട്ട് 16 നാൾ മാത്രം പ്രായமான ഫീമെയിൽ ബീസോட പല ஹார்மோன்கள் சேர்ந்து வர்ற ஒரு ஸ்ரவம் தான் ராயல் ஜெல். அந்த ராயல் ஜெல் அவங்க இப்படி ஸ்ட்ராங் ஆன ஒரு செல் பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு 16 நாள் ஆன உடனே அதிலிருந்து ஒரு எக் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படித்தான் அவங்க கியூனவை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இவங்க ஹனி எடுக்க போற டைம்ல இவங்க டாக்கிங் மெத்தட்னு சொன்னா 2 டைப்ஸ்ல உள்ள டான்சிங் மெத்தட். பூ பக்கத்துல தேன் இருந்துச்சுன்னா அவங்க ரவுண்ட் ஷேப்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபுட்டு கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா 8 ஷேப்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்க நம்ம பக்கத்துக்கு வரும்போது ஒரு நோய்சிங் சவுண்டு கேட்குது இல்லையா, அந்த சவுண்டு ஒரு நாளைக்கு 1 மினிட்ல 11,400 வாட்டி தான் அவங்க அந்த விங்ஸ் வச்சு அடிக்கிறாங்க. நம்மளை எப்பவுமே அட்டாக் பண்றது ஃபீமேல் பீஸுக்கு தான். ஃபீமேல் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா ஃபீமேல் டெத் ஆயிடும். மெய்டு ஃபீமேல் லைஃப் ஸ்பான்னு சொன்னா 2 மந்த் தான். ராயல் ஜெல்லி சாப்பிடுறதுனால மட்டும்தான் ராணி தேனீவி 5 வருஷம் உயிரோட இருக்குது. இதுதான் ஒரு தேனீவி கூட்டுக்குள்ள நடக்கிற ப்ராசஸிங். இதை பத்தின சின்ன ஒரு விஷுவல் இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே. There are 3 main types of bees in the hive: worker bees, the queen bee, and drones. The worker bee is a female, one of the most numerous in the hive. They perform all the tasks, from collecting nectar to guarding the hive. The queen bee, larger than the others, is the ruler of the hive and the only one capable of laying eggs. A single queen can produce around 2,000 eggs in a day. Drones. The male bees are often called lazy because they do the work of a single honeybee can visit around 50 to 100 flowers in a day to collect nectar. Honeybees have a complex communication system. It communicates the locations others do its dance, helping them fly. ஆம்பளை தனிக்கு வேலையே இல்லையா, ஒரு வேலை மட்டும் தான் இருக்கான். என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு நாட்டிங் பண்ணுற ஒரு வேலை மட்டும் தான் இருக்கான். 2 வேலையும் பார்க்கலாம். அது இருந்துச்சா ஆனால் இருந்துச்சா